மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும். நல்லது பண்ணால் தான் என்னை நம்புவாங்க. அப்போ தான் எலெக்ஷன் என்னால் ஒரு 4 ஓட்டாச்சும் போடுவாங்க. ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசாங்க கடையை வந்து மூட போகிறோம். இல்லைன்னா அந்த கடையை வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். புரியலையா? எங்கள் ஊர்னு மட்டும் கிடையாது, எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, காமனான பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அரசாங்க கடை, அதாவது ஒயின் ஷாப் தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒயின் ஷாப்னாலே பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத ஒயின் ஷாப் வந்து இருக்குது. கடை ஆரம்பித்ததுலேருந்து முக்கியமாக எக்ஸ்பெக்டாக பார்த்தீங்கன்னா, அந்த ஈவினிங் டைமில் சரிங்களா, ஒரு 5 to 9 வரைக்கும் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் தான். வேறு வீட்டுக்கு போய் குடிக்க மாட்டாங்களே, எல்லாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இடம் விடமா மாட்டாங்களா, பசங்களுக்கு பிரச்சனை. பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது அந்த வழியாக வர்றதுக்காக. ஸோ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய அட்டெம்ப்ட், அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு முயற்சி வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லது பண்ணுறதில்ல, அந்த ஒயின் ஷாப்பை வந்து வேறு இடத்துக்கு வந்து மாற்றணும். சரிங்களா? அதுதான் வந்து என்னோடய முதல் அரசியலில் மக்களுக்காக நான் பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கான முயற்சி நான் எடுக்க போகிறேன் இனிமேட்டு. கை வைக்கிறது சாதாரண இடம் கிடையாது, மிகப்பெரிய இடம். தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்ட் இன்கம் வர ஒரு கடை. சரியா? அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும், சூதானமாக பண்ணணும், நல்லபடியாக பண்ணணும், நல்லதே பண்ணணும். ஓகேவா?